வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிகாசி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்து குடிக்கிறதுக்காக மீனாவோட பர்மிஷன் கேட்டு ஃபோன் பண்ணுவாரு. முத்து அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கொஞ்சம் மாத்தி மாத்தி பேசுவாரு. என்ன இப்பவே குடிச்சிட்டீங்களா? நான் கேட்கறத விட்டு வேற என்னமோ பேசிட்டு இருக்கீங்கன்னு மீனா கேட்க, அச்சச்சோ! என்னாலலாம் உன்னையும் அப்பாவையும் நான் விட்டுட்டு துபாய் முடியாது மீனா. அப்படின்னு முத்து சொல்ல, இதோ பாருங்க நீங்க ஏதோ கதை விட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. இன்னைக்கு மட்டும் நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அவ்வளவுதாங்கிறாங்க மீனா. சம்பளம்லாம் நல்லா வந்துருமான்னு முத்து சொல்ல, சொல்றத ஒழுங்கா கேளுங்க. சொன்னதை மீறி குடிச்சிட்டு வந்தீங்க நான் மாமா கிட்ட சொல்லிடுவேங்கிறாங்க மீனா. ச்சே அதெல்லாம் தப்பு, ரொம்ப தப்பு. எனக்கு எதுவும் வைக்காத நான் இங்கேயே சாப்பிட்டுறேங்கிறாரு முத்து. அப்புறம் சாப்பிடாம வந்தேன்னு என் ஃப்ரெண்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான்ல அப்படின்னு முத்து சொல்ல, குடிச்சிட்டு வந்தா நீங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க சொல்லிட்டேன் அப்படிங்கிற மீனா வெடுக்குன்னு போனை கட் பண்ணிடுறாங்க. செல்வம் இவரை பாத்துக்கிட்டே இருக்கத பாத்துட்டு மீனா ஃபோன வச்சதுக்கப்புறம், சரி, சரி மீனா நீ பாரு. நான் அப்புறமா கூப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லி ஃபோன வச்சிடுறாரு. "டேய் சொல்லிட்டேன்டா, நல்லா ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டா" அப்படின்னு செல்வத்தோட தோள்ல தட்டி சொல்ற முத்து, "டேய் குடுங்கடான்னு" பார்ட்டிக்குள்ள போறாரு. "டேய் ஒரு நிமிஷம் இங்க வா" அப்படின்னு முத்துவோட கைய புடிச்சு வெளியே இழுத்துட்டு வர செல்வம். "டேய் நிஜமாவே தங்கச்சி உன்கிட்ட அப்படி சொல்லுச்சா? அப்படிலாம் சொல்லாதே, நல்லா வாங்கி கட்டிக்கிட்ட போல" அப்படின்னு செல்வம் கேட்க, தெரியுதுல்ல. பேசாம வாய மூடிட்டு இரு. சதீஷ்க்கு தெரிஞ்சா மனசு சங்கடப்படுவான்ல. எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் தான். உடு பாத்துக்கலாம். அப்படிங்கிற முத்து, ஓகேடா போலாம்டா போலாம்டா. வாங்க 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 ஊத்துங்க. அப்படின்னு கேங்கோட ஜாயின் பண்ணிடுறாரு. இங்க பரவாயில்லையே மீனா. முத்து குடிக்கிறது கூட உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் குடிக்குது. என் புருஷன் எல்லாம் குடிச்சிட்டு வந்து குடிக்கவே இல்லைன்னு நடிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு ஒரு அக்கா சொல்றாங்க. என் புருஷன் எல்லாம் வீட்டுக்கே வாங்கிட்டு வந்து குடிப்பாங்கறாங்க இன்னொரு அக்கா. நான் குடிக்க கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அவரு வேற என்னமோ மாதிரி பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு மீனா யோசனையா சொல்ல, இங்க பாரு மீனா, இதெல்லாம் ஆரம்பத்திலேயே கிள்ளிடு. இன்னைக்கு குடிச்சிட்டு வந்தா நல்லா புடிச்சு திட்டி விட்டுரு அப்படின்னு அமுதாக்கா சொல்றாங்க. ஆமா மீனா, இந்த ஆம்பளைங்கள் எல்லாம் கொஞ்சம் லூஸ் விட்டா போதும் ரொம்ப ஆடிடுவாங்க. அதனால நீ போடுற சண்டையில முத்து இனிமே குடிக்கவே கூடாது அப்படின்னு இன்னொரு அக்கா சொல்ல, ஆமாக்கா நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன், வரட்டும் பாத்துக்கிறேன்னு மீனா சொல்றாங்க. நைட் ஆகுது. ரோஹிணி மனோஜ் ரூம்ல இருக்காங்க. மொபைல் பார்த்துட்டு இருந்த மனோஜ் கன்னத்துல கைய வச்சு உட்கார்ந்துட்டு இருக்க ரோஹிணி கிட்ட வந்து, ரோஹிணி ரொம்ப வலிக்குதான்னு கேக்குறாரு. பயங்கர கடுப்புல இருக்க ரோஹிணி, இல்ல ரொம்ப கூலா இருக்கு. பல்ல புடுங்குனா வலிக்காது பாரு தள்ளு அப்படின்னு மனோஜ் வெடுக்குன்னு தள்ளி விட்டுட்டு டவல் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் போறாங்க. இப்ப நான் என்ன கேட்டுட்டேன் அப்படின்னு புலம்பிட்டு மனோஜ் மறுபடியும் மொபைல் பார்க்க, ரோஹிணியோட மொபைல் ரிங் ஆகுது. என்ன வெறும் நம்பர்ல இருந்து வருது, அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு மனோஜ் போன் ஆன் பண்ணோனே, ஏமா இந்த மாசம் வாடகை இன்னும் கொடுக்கவே இல்ல, தேதி 10க்கு மேல ஆகுது, எப்பவுமே 5ஆம் தேதி குடுத்துடுவ அப்படின்னு ஆப்போசிட்ல சவுண்ட் கேட்க, வாடகையா? எந்த வாடகை? கடை வாடகையா? குடுத்தாச்சு. நீங்க யாரு, ஓனர் பையனா அப்படின்னு மனோஜ் கேட்க, ஓனர் பையனா? ஏன்பா இது ரோஹிணி நம்பர் தானே அப்படின்னு அவர் கேட்க, ஆமா அவங்க நம்பர் தாங்கிறாரு மனோஜ். நீங்க யாருன்னு அவரு கேட்க, நீங்க யாருங்கன்னு கேக்குறாரு மனோஜ் பதிலுக்கு. பெருங்கலத்தூர்ல இருந்து வீட்டு ஓனர் பேசுறேன். இந்த மாசம் வாடகை வரலன்னு ரோஹிணிட்ட சொல்லுங்கன்னு மொபைல கட் பண்ணிடுறாரு அவரு. மனோஜ் மறுபடியும் மொபைல பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்க, ரோஹிணி வெளியே வராங்க. ரோஹிணி, யாரு அந்த பெருங்கலத்தூர்ல இருக்க வீட்டு ஓனரு? ஏதோ வாடகை குடுக்கணும்னு சொல்றாரு. எந்த வீட்டு வாடகைன்னு மனோஜ் கேக்குறாரு. நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து போன் அட்டன் பண்ணின அப்படின்னு ரோஹிணி கேட்க, கால் வந்தது உன் கிளையண்டா இருக்கும்னு நினைச்சு அட்டன் பண்ணிட்டேன். ஏன் இப்ப என்னன்னு மனோஜ் கேக்குறாரு. ஏன் எனக்கு தெரியாம ஏதாவது சீக்ரெட் இருக்கா? எனக்கு தெரியாம நெறைய இருக்கும் போல இருக்கே அப்படின்னு மனோஜ் கேட்க, என்ன இருக்குன்னு கொஞ்சம் தயக்கமா கேக்குறாங்க ரோகிணி. இதோ இப்ப வீட்டு வாடகை எங்கன்னு கேக்குறாங்க. எப்பவும் 5ஆம் தேதியே குடுத்துருவேன்னு சொல்றாரு அப்படின்னு மனோஜ் சொல்ல, யாருன்னு கேட்டாரு அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கதை ரெடி பண்ண கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ரோகிணின்னு சொல்லி தான் கேட்டாரு. யார் வீட்டுக்கு வாடகை குடுக்குற? பெருங்கலத்தூர்ல யார குடி வச்சிருக்க அப்படின்னு மனோஜ் கேட்க, என்ன மனோஜ் இப்படி கேக்குற? நான் யார தங்க வைக்க போறேன் அப்படின்னு ரோகிணி கேட்க, அப்ப எதுக்கு நீ வாடகை குடுக்குற அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. அது என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா அப்படின்னு ரோஹிணி ஆரம்பிக்க, ஃப்ரெண்டா? மனோஜ் கேட்க, ஆமா பிரீத்தான்னு ஒரு பொண்ணு, அவளுக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு. 3 மாசமா வாடகை கட்ட முடியல. அதனால தான் ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசி அவளுக்கு வேலை கிடைக்கிற வரல நான் குடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். 2 மாசமா நான் தான் குடுத்துட்டு இருக்கேன்னு தாராள பிரபுவாட்டம் சொல்றாங்க ரோகிணி. நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்னு மனோஜ் கேட்க, அவளுக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு திருப்பி குடுத்துடுவா. என் ஃப்ரெண்டுக்காக நான் இந்த ஹெல்ப் கூட பண்ணக்கூடாதா? நம்ம மேரேஜுக்கு முன்னாடி அவ நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்னு ரோகிணி சொல்ல, நீ இத என்கிட்ட சொன்னதே இல்லையேங்கிறாரு மனோஜ். உன்கிட்ட சொல்ற அளவுக்கு பெரிய விஷயமே இல்லையே அப்படிங்கிற ரோகிணி அங்கிருந்து நழுவ பாக்க, என்ன பெரிய விஷயம் இல்லையா? நீ எல்லாத்தையும் மறைக்கிற, அப்ப எதுதான் உனக்கு பெரிய விஷயமா தெரியும்? யாரோ இருக்கிற வீட்டுக்கு நீ வாடகை குடுக்குற, அத என்கிட்ட சொல்லவே இல்ல. அப்புறம் இங்க எனக்கு என்னதான் மரியாதை இருக்குன்னு மனோஜ் கத்துறாரு. உடனே உனக்கு நான் என்ன மரியாதை குடுக்கல அப்படின்னு ரோகிணியும் பதிலு கத்துறாங்க. அந்த சிட்டி கிட்ட கடன் வாங்குனத
சொல்லவே இல்லையா? இப்ப யாருக்கோ வீட்டு ரெண்ட் குடுக்குற அதையும் சொல்லல. உனக்கு பல்லு வலி வந்தது அதையும் என்கிட்ட சொல்லல. அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு போக, பல்லு வலி என்ன லெட்டர் போட்டுட்டா வரும்? அப்படின்னு ரோஹிணி முறைக்க, வர வர நீ நெறைய விஷயத்த என்கிட்ட மறைக்கிற ரோஹிணி. அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஆமா நான் தான் மறைக்கிறேன். நெறைய கடன் வாங்கி தனியா ஒரு வீடு எடுத்து தங்கிட்டு இருக்கேன். போதுமா? நகை, புடவை இதெல்லாம் வாங்கி மறைச்சும் வச்சிருக்கேன்னு ரோஹிணி சொல்ல, இந்த மாரி நக்கலா பேசாத. இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும். அப்போ ஒரு ஹஸ்பண்டா எனக்கு என்னதான் மரியாதை இருக்கு? அப்படின்னு மனோஜ் கேட்க, அந்த மரியாதைய நீயும் குடுக்கணும். இப்ப நான் எந்த தப்பும் பண்ணவே இல்ல. நான் என் ஃப்ரெண்டுக்கு தானே குடுத்தேங்கிறாங்க ரோஹிணி. ரோஹிணி நீ என்கிட்ட மறைச்சிருக்க. அதுக்கு நீ என்கிட்ட சாரி கூட கேட்காம சத்தம் போட்டுட்டு இருக்க. அப்படின்னு மனோஜ் சொல்ல, எனக்கு வந்த கால நீ தான் அட்டெண்ட் பண்ணின. நீ தான் சாரி கேட்கணும்னு ரோஹிணி சொல்ல, ஓ அப்ப நான் தான் சாரி கேட்கணுமா? அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஆமா நீ தான் சாரி கேட்கணும். அப்படின்னு கத்தி அந்த சிச்சுவேஷனையே மாத்திடுறாங்க ரோஹிணி. ரோஹிணி நீ தான் நிறைய விஷயத்த மறைக்கிற. எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. இது தப்பு. உடனே என்கிட்ட சாரி கேளு. அப்படின்னு மனோஜ் சொல்ல, முதல்ல நீ என்கிட்ட சாரி கேளு. நான் எந்த தப்பும் பண்ணல. அப்படின்னு ரோஹிணி சொல்ல, தலைவணியும் பாயையும் போர்வையும் எடுத்துட்டு வெளியே கிளம்பிடுறாரு மனோஜ். அப்பாடா தப்பிச்சிட்டோங்கிற ரிலீஃப்ல இருக்காங்க ரோஹிணி. செவுத்த தாங்கி பிடிச்சுக்கிட்டே முத்து வீட்டுக்குள்ள வர்றாரு. கையெடுத்து ஊதி பாக்குறாரு. நல்ல வேளை எதுவும் வாசம் வரல. செல்வம் கொடுத்த ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு மறுபடியும் ஒரு வெத்தலையை வாயில போடுறாரு. ஹால ஃபுல்லா கண்ணாலேயே ஒரு தடவை அளவெடுக்கிறாரு. ஹால்ல யாரும் இல்ல. வீட்டுக்குள்ள தைரியமா வர கிச்சன்ல இருந்து மீனா வர்றாங்க. வந்துட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டே, அப்படின்னு சொல்லிக்கிட்டே முத்து திரும்ப, என்ன ஏதோ மின்னுகிட்டே இருக்கீங்க? அப்படின்னு மீனா கேட்க, அது ஒண்ணும் இல்ல சொன்னேன்ல என் ஃப்ரெண்டு ஃபாரின் போறான்னு. அதான் பார்ட்டிலன்னு முத்து சொல்ல, ஓஹோ! அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஆ ஒண்ணும் இல்ல. வெறும் பிரியாணி தான் சாப்பிட்டேன். அப்படியே சாப்பிட்டுட்டு பீடா போட்டேன். அது வெத்தல முழுங்காமன்னு உளர்றாரு. மீனா முறைச்சிட்டு இருக்க இவரு அசட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு, என்ன அப்படி பாக்குற? நீ பாக்குறத பார்த்தா சந்தேகமா பாக்குற மாரி இருக்கே. குடிச்சிருக்கிறனான்னு பாக்குற. நீ சொன்னதுக்காக நான் குடிக்கவே இல்ல மீனா. அப்படின்னு முத்து சொல்ல, ஓஹோ! ஆனா உங்கள பார்த்தா அப்படி தெரியலையே. அப்படின்னு மீனா சொல்ல, என்ன குடிச்சிருந்தா ஆள் மாறவா போறாங்க? எப்படி? ஒல்லியா இருக்காள், குண்டாவும் குண்டா இருக்காள், ஒல்லியாவுமா மாறப் போறாங்க? அப்படின்னு ஜோக் அடிக்கிறதா நினைச்சு முத்து கடுப்பேத்திட்டு இருக்காரு மீனாவுக்கு. குடிச்சாலும் குடிக்காட்டியும் மனுஷன் எப்பவும் ஒரே மாதிரி தான் மீனா இருப்பான். அப்படின்னு முத்து சொல்ல, ஆள் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனா குணம் தான் மாறிடுங்கிறாங்க மீனா. ச்சே அப்படிலாம் இல்ல மீனா. எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க. குடிச்சா குணம் மாறிடும்னு. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு மனுஷன் இயற்கையா எப்படி இருப்பானோ, அதுல இருந்து கொஞ்சம் வெளிப்படையா இருப்பான். அவ்வளவுதான். இதுல சாதாரணமா இருக்கும்போது நல்லவனா நடிக்கிறான் பாரு, அவன் தான் குடிக்கும்போது மாட்டிக்குவான். அப்படின்னு தத்துவம் சொல்றாரு முத்து. நீங்க இவ்ளோ நீளமா பேசுறத பார்த்தாலே சந்தேகமா இருக்கு. ஊதுங்க. அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப என் மேல நம்பிக்கை இல்லையா? டிராபிக் போலீஸ் மாரி மடக்கி ஊத சொல்ற? ஒரு மிஷின் வாங்கி வச்சுக்க வேண்டியதுதானேங்கிறாரு முத்து. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இப்ப நீங்க ஊதுங்க. அப்படின்னு மீனா ஸ்ட்ரிக்ட்டா சொல்ல, இப்ப என்ன ஊதணும் அவ்வளவுதானே? அப்படிங்கிற முத்து வந்து பெருசா ஊத, மீனா அப்படியே 5 அடி தலை சுத்தி போய் அங்க இருக்க சோஃபால உட்கார்ந்துடுறாங்க. அவங்களால ஸ்மெல்லு தாங்க முடியல. மூக்கையும் வாயையும் மூடிக்கிட்டு கைய நீட்டி திட்டுறதுக்கு ஏதோ ஆரம்பிக்கிறாங்க. முத்து ஜாலியா கைய பின்னாடி கட்டிட்டு ஆராய்ச்சி பார்வை பாக்குறாரு. இவ்வளவு குடிச்சிட்டு குடிக்கலன்னு பொய் சொல்றீங்க? அப்படின்னு மீனா கேட்க, இல்ல மீனா நான் குடிக்கல. அப்படின்னு முத்து சொல்ல, சும்மா பொய் சொல்லாதீங்க. ஒயின் ஷாப் பக்கம் போனா ஒரு ஸ்மெல் வருமே, அதான் இப்ப உங்க மேல வருது. அப்படின்னு மீனா சொல்ல, அது எப்படி உனக்கு தெரியும்? நீ அங்கெல்லாம் போயிருக்கியான்னு முத்து கேக்குறாரு. ஆமா. அப்படின்னு மீனா சொல்ல, இது எப்பன்னு கேக்குறாரு முத்து அதிர்ச்சியா. உங்கள மாதிரி குடிக்க போகல. உங்கள காணோம்னு தேடிக்கிட்டு அன்னைக்கு போனேன்ல, அப்போ வெளிய நின்னப்ப இந்த வாட தான் அடிச்சுது. அப்படின்னு மீனா கத்த, அப்ப ஸ்மெல் வருதுங்கிறியா? அப்படின்னு முத்து கேட்க, அதான் நல்லா வருதே. அப்படின்னு மீனா கத்த, இவன அப்படின்னு போன் எடுக்கிறாரு முத்து. கால் பண்ணி, டேய் செல்வம் முட்டா பயலே. என்னடா ஐடியா குடுத்த? கொய்யாப்பழம் சாப்பிட்டு கொய்யா இலைய சாப்பிட்டா சரக்கடிச்ச ஸ்மெல் வராதுன்னு தானேடா சொன்னேன். நான் உள்ளர வர்றதுக்குள்ளேயே மீனா கண்டுபிடிச்சிட்டாடா. நல்ல வாசனை வருதுங்கிறாடா. என்னடா வைத்தியம் சொன்ன நீ? ஏதாவது தெரிஞ்சா சொல்லணும். குரூப்ல வர ஃபார்வர்டட் மெசேஜ் எல்லாம் படிச்சுட்டு வந்து சொல்ற. ராஸ்கல். இந்த மீனா ஆனா இப்ப கரெக்ட்டா அப்படின்னு பேசிக்கிட்டே திருமண முத்து அங்க மீனா முறைச்சிட்டு இருக்கத பார்த்து அப்படியே ஆஃப் ஆயிடுறாரு. ஐயோ! மீனா கிட்ட மாட்டிட்டேன்டா அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்லிட்டு போன கட் பண்றாரு. மீனா முறைப்பா பாத்துக்கிட்டே இருக்க. அது வந்து ஃப்ரெண்டு முறையா துபாய் போறான். அங்க வேலை பார்க்க போறான். வர்றதுக்கு 2, 3 வருஷம் ஆகும்னு சொன்னான். இதுக்கப்புறம் எப்படா ஒண்ணா குடிக்க போறோம்ன்ட்டு ஒரு மாதிரி எமோஷனலா கேட்டான். கூட இருந்தவங்கலாம் கட்டாயப்படுத்துனாங்களா? அதான் லைட்டா. அதான் நான் விருப்பப்பட்டுலாம் குடிக்கல மீனா. ஃப்ரெண்ட்ஸுங்க சந்தோஷத்துக்காக தான். இல்லன்னா அவங்க வருத்தப்படுவாங்கல்ல. அப்படின்னு ரொம்பவே தயங்கிட்டு சொல்ல, ஓஹோ! ஃப்ரெண்டுங்க வருத்தப்படக்கூடாதுன்னு குடிச்சிருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாரு முத்து. அப்போ உங்க பொண்டாட்டி வருத்தப்படுவான்னு உங்களுக்கு தோணல இல்ல? உங்க பொண்டாட்டி மனசு கஷ்டப்பட்டா தப்பில்ல. அதானே?
அப்படின்னு மீனா கேட்க, ச்சே 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 அப்படியெல்லாம் இல்ல மீனா அப்படின்னு முத்து சொல்றாரு. உங்கள சொல்லி என்ன பண்றது? சேர்க்கை அப்படி இல்ல இருக்கு. உங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் குடிகாரனுங்க தானே? உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் கூட சரியில்ல. அவங்க வீட்ல அவங்க பொண்டாட்டி எல்லாம் கேள்வி கேட்கறதே இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்க இருந்து வேகமா போக, இதையே தான் அவங்க வீட்லயும் சொல்லுவாங்கங்கிறாரு முத்து. திரும்பி வந்து என்ன சொன்னீங்க? அப்படின்னு மிரட்டலா கேட்க, ஒண்ணும் இல்ல அப்படின்னு முனகுறாரு முத்து. நல்ல ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்தா உங்களுக்கு நல்ல பழக்கம்லாம் வரும். முதல்ல இந்த குடிக்கார ஃப்ரெண்டுகளோட சேர்றதெல்லாம் நிப்பாட்டுங்க. அப்படின்னு மீனா சொல்ல, முதல்ல நீ இப்படி பேசுறத நிறுத்து. என்ன இது என் ஃப்ரெண்டுங்க கூட சேராதன்னு சொல்ற? அதென்ன எல்லா பொண்டாட்டிங்களுக்கும் புருஷனோட ஃப்ரெண்டுங்கள மட்டும் பிடிக்காமயே போகுது. ஆனா நாங்க என்னைக்காவது பொண்டாட்டியோட ஃப்ரெண்டெல்லாம் பிடிக்கலன்னு சொல்றோமா? அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்காக ஆவலா கண்ணையே பாத்துட்டு இருக்காரு முத்து. சொல்லல நான் ஒன்னும் தப்பாலாம் பேசல. உங்க ஃப்ரெண்ட எங்க ஃப்ரெண்டா, அக்காவா, தங்கச்சியா நினைக்கிறோம்ல அததான் சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு முத்து 2 எட்டு நடக்க, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இங்க பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்கள கெடுக்குறாங்க. இந்த மாதிரி குடிகார ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு உங்களுக்கு? அவங்களும் பொறுப்பில்லாம சுத்திட்டு இருக்காங்க. அப்படின்னு மீனா கத்த, மீனா என்ன நீ எவ்வளவு வேணாலும் திட்டு. உனக்கு நான் ஃபுல் ரைட்ஸும் தரேன். ஆனா என் நண்பர்கள திட்டாதேங்கிறாரு முத்து. ஏன்? திட்டினா என்ன? அவங்கெல்லாம் என்ன பெரிய உத்தம மகான்களா? குடிகாரனுங்கன்னு மீனா கத்துறாங்க. மீனா அப்படின்னு ரைஸ் ஆகுற முத்து கொஞ்சம் அடக்கிக்கிட்டு, வேண்டாம் தப்பு அப்படிங்கிறாரு. உனக்கு தெரியும் எனக்கு என் நண்பர்கள் எவ்வளவு முக்கியம்னு. என் கஷ்டம், என் சந்தோஷம் எல்லாத்துலயும் என் கூடவே இருந்தவனுங்க. காசு சம்பாதிக்கிறது ஈஸி. ஆனா நல்ல நண்பர்கள சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். அப்படின்னு முத்து சொல்ல, அதையே தான் நானும் சொல்றேன். யாருமே நல்ல ஃப்ரெண்டுங்க கிடையாது. குடிச்சிட்டு பொறுப்பு இல்லாம சுத்துறாங்க. அப்படின்னு மீனா சொல்ல, தப்பு மீனா. தப்பு. அப்படிலாம் பேசாத. உனக்கு என்ன இது இருக்கு? அப்படின்னு முத்து கேக்குறாரு. எது? அப்படின்னு மீனா கேட்க, ரைட்ஸ். ஏன் ஃப்ரெண்ட்ஸ திட்டுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? சாரி கேளுங்கிறாரு முத்து. நான் தான் சாரி வச்சிருக்கேனே உங்ககிட்ட எதுக்கு மறுபடி கேட்கணுங்கிறாங்க மீனா. ஏய் அப்படின்னு சலிச்சுக்கிற முத்து, அந்த சாரி இல்ல மன்னிப்பு சாரி அந்த சாரி கேளுன்னு முத்து சொல்ல, என்னாலலாம் அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு மீனா வெறப்பா திரும்பிக்க, மீனா என் ஃப்ரெண்ட்ஸ நீ திட்டினது எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஒழுங்கா சாரி கேளுங்கிறாரு முத்து. என்னாலலாம் முடியாது. உங்களுக்கு அவங்க தான் முக்கியம்னா அவங்களையே போய் கட்டிக்கிட்டு அழுங்க அப்படின்னு மீனா சொல்ல, கேட்க மாட்டேல்லங்கிறாரு முத்து. கேட்க மாட்டேன்னு மீனா முடிவா சொல்லிட, நேரா கட்டில் கிட்ட போறவரு ஒரு பாய் தலவாணி போர்வை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. மீனா வெறுப்பா அங்க இருக்க சோஃபால வந்து உட்கார்ந்துக்கறாங்க. ரூம்ல ஸ்ருதி ரொம்ப கோவமா உட்கார்ந்துருக்காங்க கையில மொபைலோட. ரவி ரூம்குள்ள வந்த உடனே வெறுப்பா போனை தூக்கி பெட் மேல போடுறாங்க. இத பாக்குற ரவி, எதுக்கு இப்ப நீ போனை தூக்கி போடுற? எதையுமே ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண தெரியாதா உனக்குன்னு ரவி கேக்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு தான் ஒய்ஃபை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு ஸ்ருதி கத்துறாங்க. என்ன சொல்ற நீன்னு ரவி புரியாம கேட்க, நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணேன் ஏன் எடுக்கல? நான் இப்பல்லாம் உனக்கு ரொம்ப டேக் இட் ஈஸி ஆயிட்டேன்ல அப்படின்னு ஸ்ருதி கேட்க, பக்கத்துல உட்காரு ரவி. ஸ்ருதி, நீயா ஏதாவது அசியூம் பண்ணிக்காத. நான் மீட்டிங்ல இருந்தேன்னு ரவி சொல்றாரு. அப்ப அட்டன் பண்ணி மீட்டிங்ல இருக்கேன் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிருக்கலாம்ல. இல்லனா ஒரு டெக்ஸ்டாவது பண்ணிருக்கலாம்ல. 10 தடவைக்கு மேல கால் பண்ணேன் நீ எடுக்கவே இல்ல அப்படின்னு நியாயமா கேக்குறாங்க ஸ்ருதி. போன் சைலண்ட்ல இருந்துச்சு அப்படின்னு ரவி சொல்ல, சைலண்ட்ல போடுற அளவுக்கு அப்படி என்ன மீட்டிங்? நீ என்ன அமெரிக்கன் பிரசிடென்ட் கூடயா பேசிட்டு இருந்த? அந்த நீத்து கூட தானே பேசிட்டு இருந்திருப்ப அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அவங்க என் பாஸ். நான் ஒன்னும் சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இல்ல. ஒர்க் விஷயமா மீட்டிங் இருந்துச்சுங்கிறாரு ரவி. சோ வாட்? அந்த நீத்துவுக்கு தெரியாதா நீ மேரேஜ் ஆன பர்சன்? லேட் ஆனா ஒய்ஃப் தேடுவாங்க. வீட்டுக்கு சீக்கிரம் அனுப்பணும்னு தெரியாதா? அப்படின்னு ஸ்ருதி கொஞ்சம் கோவமா கேட்க, அவங்க வேலையை விட்டுட்டு உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்களா? அப்படின்னு ரவி கேட்க, அதானே நீயே என்ன பத்தி யோசிக்கிறது இல்ல. அப்படி யோசிச்சிருந்தா என் கால் அட்டன் பண்ணிருப்பல்ல அப்படின்னு ஸ்ருதி கேட்க, வெறுப்பா எந்திரிச்சிடுறாரு ரவி. நான் மீட்டிங் முடிச்சு பேசலான்னு இருந்தேன் அப்படின்னு ரவி சொல்ல, அப்ப ஏன் பண்ணலன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. மறந்துட்டேன் அப்படின்னு ரவி சொல்ல, கால் பண்ண மறந்துட்டியா இல்ல ஒய்ஃப்னு ஒருத்தி இருக்கதையே மறந்துட்டியா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அதான் சொல்றேன்ல மீட்டிங் முடிஞ்சதும் பேசிக்கலாம்னு இருந்தேன் மறந்துட்டேன்னு ரவி சொல்லிட்டு நகர போக, அதான் எப்படி மறந்த அப்படின்னு ஸ்ருதி கேட்க, எப்படி மறந்தேங்கிறதையே மறந்துட்டேன் அப்படின்னு ரவி சொல்ல, என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? டிஸ்ரெஸ்பெக்டா பண்ணிட்டு இருக்க ரவின்னு ஸ்ருதி விரல நீட்டி மிரட்டுறாங்க. நீதான் நான் வந்த உடனே போனை தூக்கி போட்டு இன்சல்ட் பண்ணு அப்படின்னு ரவி சொல்ல, ஏன் மொபைல தானே தூக்கி போட்டேன். ஓ மொபைலையா தூக்கி போட்டேன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? ஒர்க்ல நான் மறந்துட்டேன். அத ஒரு விஷயமா பேசிட்டு இருக்க அப்படின்னு ரவியும் வெறுப்பா பேசுறாரு. இதுவரைக்கும் நான் உனக்கு கால் பண்ண மறந்திருக்கேனா? இல்ல நீ கால் பண்ணி நான் எடுக்காம இருந்திருக்கேனா? டப்பிங்ல இருக்கும்போது கூட நீ கால் பண்ண எக்ஸ்கியூஸ் கேட்டு நான் கால் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனா நீ கால் எடுக்கவும் இல்ல. கேட்டா மறந்துட்டேன்னு கூலா சொல்லிட்டு இருக்க. லவ் எல்லாம் கொஞ்ச நாள் தான். மேரேஜுக்கு அப்புறம் நீ ரொம்ப மாறிட்டல்ல ரவி. இப்பெல்லாம் நீ அதிகமா கால் பண்றது கூட இல்ல.
அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, வேலைக்கு போன நேரம் போக மீதி நேரம் பூரா உங்கூட தானே இருக்கேங்கிறாரு ரவி. ஓ, டே ஃபுல்லா பேசுறதுக்கு போர் அடிக்குது அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஸ்ருதி காலையில இருந்து கிச்சன்ல கால் வலிக்க நின்னு ஒர்க் பண்ணிட்டு வரேன். செம்ம டயர்டா இருக்கு எனக்கு. உன்னை மாதிரி ஏசில உட்கார்ந்தா நான் ஒன்னும் டப்பிங் பேசிட்டு வரல. கிச்சன்ல ஹீட்டுக்கு நடுப்புற நிக்கிறேங்கிறாரு ரவி கோவமா. வாட் த ஹெல்? அப்ப நீ ரொம்ப கஷ்டமான வேலை பாக்குற, எங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லன்னு சொல்ல வர்றியா? நாள் ஃபுல்லா கத்தி கத்தி பேசிப்பாரு, த்ரோட் எவ்வளவு வலிக்கும் தெரியுமான்னு ஸ்ருதி கேக்குறாங்க. எனக்கும் தான் நின்னு நின்னு கால் வலிக்குது. அத உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? வந்த உடனே ஏன் போன் எடுக்கல, ஏன் பேசலன்னு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரவி பேசாம உட்கார. அப்ப நான் பேசுறதே உனக்கு இரிட்டேட்டா இருக்குல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. நான் போன் எடுத்திருக்கணும், சாரி. போதுமா அப்படின்னு ரவி கேட்க, வேண்டாம் வெறுப்பாலாம் ஒன்னும் சாரி கேட்க வேண்டாம். முன்ன மாதிரிலாம் நீ இல்ல ரவின்னு ஸ்ருதி சொல்ல, நீ தான் மாறிக்கிட்டே இருக்க. டிஃப்ரெண்டா நிறைய கேரக்டருக்கு டப்பிங் பேசி பேசி இந்த கேரக்டராவே மாறிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு என்ன வில்லி கேரக்டருக்கு டப்பிங் பேசிட்டு வந்தியா அப்படின்னு ரவி கேட்க, யோசிக்கிற ஸ்ருதி, ஓ, அப்போ உன் கண்ணுக்கு இப்ப நான் வில்லி கேரக்டரா தெரியறேன்ல, இல்ல வில்லியாவே தெரியறேன்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஐயோ, எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு மீனிங் கண்டுபிடிச்சிடுற. ஒரு நாள் போன் எடுக்கல, இது ஒரு விஷயமா அப்படின்னு ரவி கேட்க, அப்ப நான் உனக்கு ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்டாவே தெரியல அப்படின்னு ஸ்ருதி கத்துறாங்க. எனக்கு டயர்டா இருக்கு, சண்டை போட டைம் இல்லைங்கிறாரு ரவி. அப்ப நான் சண்டை போடுறேன் அதானே அப்படின்னு ஸ்ருதி கத்த, இதுக்கு மேல முடியாதுடா சாமின்னு அவரும் ஒரு பாய் தலைவாணி போர்வை எடுக்கிறாரு. ஏய், நான் கத்திக்கிட்டே இருக்கேன், நீ எங்க போற அப்படின்னு ஸ்ருதி கேட்க, நீ தனியா கத்து, எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிற ரவி. ஸ்ருதி வழி அடிச்சுட்டு நிக்கணும், அப்படியே பெட் மேல ஏறி கீழே இறங்கி கதவை நோக்கி போயிடுறாரு. ரவி அப்படின்னு ஸ்ருதி கூப்பிட அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. மாடியில முத்து பாய விரிச்சிட்டு இருக்க மனோஜ் வானத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அங்க வர்ற ரவியை பார்த்து, ஏய் என்னடா நீ மாடிக்கு வந்துட்ட அப்படின்னு முத்து கேட்க, இங்கேயாவது நிம்மதி இருக்குமான்னு தேடி வந்தேன். ஆமா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ரவி கேட்க, நாங்களும் அதே நிம்மதியை தேடிதான் வந்தோம் அப்படின்னு முத்து சொல்ல, ஒரே கடுப்பா இருக்குடா. டயர்டா வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு பார்த்தா வந்த உடனே கத்துறா, ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேக்குறா அப்படிங்கிற ரவி பாய விரிச்சு போட்டு உட்கார. கெக்கே பெக்கேன்னு சிரிக்கிறாரு முத்து. டேய், அது எவ்வளவோ பரவாயில்லடா, ஒரே பதில திரும்ப திரும்ப சொல்லலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்வி கேட்டா அத சமாளிக்கிறது தாண்டா பெரிய வேலையா இருக்கு அப்படின்னு முத்து சொல்றாரு. அட ஏன்டா நீங்க வேற, கேள்வி கேட்டா கூட பரவாயில்ல, ஆனா சம்டைம்ஸ் பேசாம டார்ச்சர் பண்ணுவாங்க பாரு, அதான் மண்டை காயுதுங்கிறாரு மனோஜ். ஓ, அப்படின்னா உன் பிரச்சனை இப்ப அதான் நானு முத்து கேட்க, அதெல்லாம் இல்ல, தப்பா அவங்க பண்ணுவாங்களாம், ஆனா நான் போய் சாரின்னு கேட்கணுமா, அவ பண்ண தப்புக்கு நான் எதுக்குடா போய் சாரி கேட்கணும் அப்படின்னு மனோஜ் கேட்க, டேய் அது எல்லா வீட்டோட வழக்கம்டா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள யார் தப்பு பண்ணாலும் சாரி கேட்கறது என்னமோ புருஷன் தானே அப்படின்னு முத்து சொல்ல, உனக்கு என்ன ஆச்சுன்னு மனோஜ் ரவி 2 பேரும் ஒரே குரல்ல கேக்குறாங்க. என்ன ஆச்சுன்னா, ஃப்ரெண்டு வேலைக்காக துபாய் போறான், வர்றதுக்கு 2 வருஷம் ஆகும், அதுக்கு பார்ட்டி கொடுத்தான். இப்போ பொண்டாட்டிய மட்டும் நாம சந்தோஷமா பாத்துக்கிட்டா போதுமா? நம்மளும் சந்தோஷமா இருக்கணும்ல, நம்ம நண்பர்களையும் நம்ம நல்லா சந்தோஷமா பாத்துக்கணும்ல, அததான் பண்ணேன். பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனா வந்த உடனே ஏன் குடிச்சேன்னு கத்தராடா அப்படின்னு முத்து சொல்ல, குடிச்சிட்டு வந்தா அண்ணி திட்டுவாங்கன்னு தெரியும்ல அப்படின்னு ரவி கேட்க, அதுக்கு தான்டா, இந்த செல்வம் கொய்யா இலைய சாப்பிட்டுட்டு போ, வாசம் வராதுன்னு சொன்னான், நானும் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் அப்படின்னு முத்து சொல்ல, வாசனை வரலையான்னு ஆர்வமா ரவி கேக்குறாரு. வாசனையும் வந்தது, காண்டும் வந்தது. என்னையும் திட்டுறா, என் ஃப்ரெண்ட்ஸையும் திட்டுறா. இதோ குடிச்சாலும் வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு ஏதாவது மருந்து கண்டுபிடிக்கணும்டா ரவி அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜ் இது ஒண்ணுதான் கம்மி அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. டேய், நீயாவது குடிச்சிட்டு வந்ததுக்கு தான் அண்ணி திட்டுறாங்க, நான் ஒண்ணுமே பண்ணலடா அப்படின்னு ரவி சொல்ல, அப்ப ஏன் ஸ்ருதி சண்டை போட்டுச்சு அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. ஹோட்டல்ல என் பாஸ் கூட ஒரு மீட்டிங் இருந்தது, அந்த டைம்ல இவ கால் பண்ணா நான் எடுக்கல, அதுக்கு ஏன் எடுக்கலன்னு கேக்குறா. அப்ப நான் போன் எடுத்தா என் பாஸ் முறைக்கும், கடுப்பாகுதுறான்னு ரவி சொல்ல, ஏதோ சுவாரஸ்யமான கதையை கேக்குற மாதிரி தலைய பலமா ஆட்டிட்டு இருக்காரு முத்து. ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு இருக்கு, சிங்கிளா இருந்தவர்ல சந்தோஷமா இருந்த அப்படிங்கிற ரவி வெறுப்பா படுத்துற அவரோட நெஞ்சில தட்டி கொடுத்து, தம்பி, பேச்சுலர் காலங்கிறது கடல்ல மூழ்கின டைட்டானிக் கப்பல் மாதிரி, அதோட முடிஞ்சது, அதெல்லாம் திரும்ப வெளியே எடுக்க முடியாது. அப்படி எடுக்கலாம்னு தேடி போனா அங்கேயே நீ காலி ஆயிடுவ. பேச்சுலர் காலம்லாம் திரும்ப வராது. பேச்சுலரா இருந்து கல்யாணம் பண்ணலாம், ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பேச்சுலர் ஆக முடியாதுல்ல அப்படின்னு முத்து தத்துவம் சொல்ல, ரவியும் மனோஜும் ஆளுக்கு ஒரு பக்கமா யோசிக்கிறாங்க. டைவர்ஸ் பண்ணிட்டா திரும்ப பேச்சுலர் ஆகலாமே அப்படின்னு மனோஜ் செம்ம ஐடியா கொடுக்க, படுத்திருந்த ரவியும் சாஞ்சு உட்கார்ந்திருந்த முத்துவும் படக்குன்னு பாக்குறாங்க. நாளைய ப்ரோமோல பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது. குட் மார்னிங் எவ்ரிவன். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்க ரெஸ்டாரண்ட் சார்பா இந்த ஈவெண்ட் நடத்துறோம். ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இந்த ஃபெஸ்டிவல் எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். லெட்ஸ் பிகின்னு நீத்து மைக்ல பேசிட்டு இருக்காங்க. 3 கால் ஓட்டத்துக்காக எல்லா பேரும் தயாராகுறாங்க. அதுல விஜயா வீட்ல இருக்க 3 பேரும் நிக்கிறாங்க. மீதி என்ன நடக்குதுங்கிறது நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.